வணக்கம். அன்பார்ந்த சுபிட்சா விநாயகர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு வந்து சனி பயிற்சி பலன்களுக்காக 12 லக்னங்களுக்கும் பார்க்கணும். லக்ன ரீதியாக பலன் பார்க்குற மெத்தட் தான். 12 லக்னங்களுக்கும் நம்ம பார்க்க இருக்கோம். மார்ச் 29 சனி பயிற்சி ஆகுது. அதற்குண்டான பலனை பார்ப்போம். இப்போ விருச்சிக லக்னத்திற்கு சனி பயிற்சி பார்க்க போகிறோம். அர்த்தாஷ்டம சனி இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. நமக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகள் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, கடன் தொல்லை தாங்க முடியல. என்னதான் பாடுபட்டாலும், உற்பத்தி சார்ந்த துறையில் இருந்தாலும், நம்ம சொந்த தொழிலே பண்ணாலும் கூட பணம் சேமிக்க முடியல, வளர்ச்சிகள் இல்லை, பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கு. அதுபோக உறவுகளும் நல்லா இல்லை, ஹெல்த் ரீதியாகவும் பிரச்சனைகள் இருந்தது. இத்தனையும் இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கத்தில் கொடுத்துட்டு இருந்தது. அதுல இருந்து இப்போ ஒரு மாறுதல் அப்படின்றது என்ன அப்படின்னா, சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிற 5ஆம் இடத்துக்கே சனி போறாங்க. அப்ப நம்மளுடைய லக்னத்திலையும் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. 9ஆம் இடமான கடகராசியிலும் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது, நம்ம திறமைசாலிகளா இருக்கிறது, நமக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இடத்துக்கு சனி போறதுனால உங்களுக்கு திருப்திகள் கிடைக்கும். அதாவது பொருள் சார்ந்த விஷயம், ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வேறு வேற கிரகம் நம்ம பொறுப்பெடுத்துக்கலாம், அது பார்த்துக்கலாம். ஆனா நமக்கு ஒரு வலிவேதனை இல்லாம, கஷ்ட நஷ்டம் இல்லாம, ஒரு அன்பு பாசத்தை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கு உண்டான ஸ்தானத்துக்கு சனி போறார். அந்த வகையில நம்ம பாராட்டணும். நல்லா இருக்கலாம், வளர்ச்சி பெறலாம். இப்ப சனியினுடைய பெயர்ச்சி பலன்கள் நம்ம எப்படி பார்க்கறதுன்னா, நமக்கு சனி திசையோ, சனியினுடைய புத்தியோ, சனியினுடைய அந்தரமோ, சனியினுடைய சூட்சமோ நடந்தா அந்த சனியினுடைய கோச்சாரத்தை பார்த்து நீங்க பலன் எடுக்கணும். அது இல்லாதப்ப நீங்க சனி பயிற்சி அதை பண்ணு இதை பண்ணுன்னு பண்ணக்கூடாது. அப்ப நான் இந்த சொல்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சனியினுடைய திசாபுத்தி அந்தர தொடர்பு இருந்தால் மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. இப்ப பணம் சேமிப்பு அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வேலை, ஒரு கடன் இருக்கு, அந்த வேலை பண்ணி சம்பளம் வாங்கி அதுக்கு கடனை கட்டணும் அப்படிங்கும்போது அது சேமிப்பு நிற்காது இல்லையா? அதனால அந்த கடன் கட்டுற வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும். அதனால கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிச்சி கொஞ்சம் அதுக்கு கரெக்ட் பண்ணிக்கிட்டே போகணும். சேமிப்புக்கு உண்டான அமைப்புல இந்த சனி சாதகமாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். அதே இப்ப நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கேட்குறீங்க, ஒரு இடம் விட்டு இடம் மாற்றி செய்யலாம், இப்போ ஐடி லைன்ல கூட வேற கம்பெனிக்கு போகலாமா, இப்படியெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக நடக்கும். அதே மாதிரி உறவுகள், கூட பிறந்தவங்க, அவங்க சாதகமா இருக்கும். உங்களுக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். அந்த மாதிரி உறவுகளோட உங்களுக்கு தொடர்புகளும் நல்லா இருக்கும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அப்ப அகம் சார்ந்த விஷயம் அத்தனைக்கும், அது கூட பிறந்தவங்க, கணவன் மனைவி உறவு, பெற்றோர் உறவு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். புதுசா வரன் தேடுறவங்களுக்கும் சாதகமாக நடத்தி கொடுக்கும். அதே நேரத்துல நமக்கு ஒரு வீடு கட்டுறோம், வாகனம் வாங்குறோம், இடம் வாங்குறோம், அந்த மாதிரி விஷயத்தும், உற்பத்தி சார்ந்த தொழில்ல ஒரு மிஷின் வாங்குறோம், அந்த மாதிரி விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். குழந்தைகள் நலம் நல்லா இருக்கு. இப்போ நீங்களா ஒரு விருப்பப்பட்டு ஒரு கலையை கத்துக்கிறீங்க, அந்த கலை சார்ந்த நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. இப்போ நீங்க ஒரு சினி ஃபீல்டுலையோ அல்லது ஒரு பப்ளிஷிங், டிசைனிங், இந்த மாதிரி நம்ம மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு சம்மந்தப்பட்டு எது நீங்க நினைச்சாலும் அதனால உங்களுக்கு புகழ் கிடைக்கும், அதனால இன்வால்மெண்ட் கிடைக்கும், அதனால மன திருப்தியும் கிடைக்கும். அதே போல வேலை சார்ந்த விஷயத்துக்கு, மூளை உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே ப்ரொடக்ஷன் லைனுன்னு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பற்றாக்குறை பட்ஜெட்டாக இருக்கும், அல்லது அந்த வேலை நமக்கு பிடிக்காம இருக்கிற மாதிரி இருக்கும், சம்பளம் குறைவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வேலை பிடிக்கல, நின்றுக்குவாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவு அதை நீங்க உங்களுடைய திசாபுத்தியை கணக்கு பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு சனியினுடைய திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் இது நடக்கும். மற்றவர்கள் ரொட்டீஷா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பாதிக்காது.
கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். குழந்தை சம்பந்தப்பட்டது காரியங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். வேறு வேறு ஊருக்கு வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வர்றது, புதிய நபர்களை சந்திக்கிறது, புதிய உறவுகளை ஏற்படுத்தி கொள்வது, இது சம்மந்தப்பட்டதுக்கும் ஆயுளுக்கும் கூட நல்லா இருக்கு. ஒன்றும் தொந்தரவு இல்லை. அதே போல பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறது வர்றது, கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறது, தந்தை வர்க்கம் சார்ந்த ஒரு பரஸ்பர உறவுகளை வளர்த்துக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆன்மீகம் சார்ந்த தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். கன்சல்டிங் செய்கிறவங்க, ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறவங்க, இது சம்மந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் நல்ல பலன் கொடுக்கும். இப்போ அதே உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சனி திசை நடந்து சனி புத்தி நடந்துக்கிட்டு இருந்தா, அந்தரம் நடந்துட்டு இருந்தா, இந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உற்பத்திக்கு தடையாக இருக்கும். அதாவது நான் ஓனர்ஷிப்பு, நான் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், நான் தான் இந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறேன், நான் தான் ஸ்டாக் வச்சு விற்கிறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், நான் வந்து ஒரு இடத்துல பல்காக பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் விற்கிறேன், இந்த மாதிரி நிலைமையில் விற்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். யாருக்கெல்லாம் சனியினுடைய பீரியட் நடக்குதோ அவங்களுக்கு. மூத்த சகோதர சகோதரி, நண்பர்கள், நம்ம எதிர்பார்ப்பு இதெல்லாம் நல்லா பூர்த்தியாகும். நம்ம அனுகூலமாக இருக்கும். அது மாதிரி ஒரு கம்யூனிட்டி சென்டரில் நம்ம ஒரு பார்ட்டாக அவங்களோட சேர்ந்து இயங்கிறது, டீம் ஒர்க் பண்ணுறது, ஒரு அரசியல் சார்ந்த கட்சிகள் ஈடுபாடுகள், இது சார்ந்த நன்மைகளும் நமக்கு நல்லா இருக்கும். பொதுநல சேவை இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் நல்லா இருக்கும். மூலதனம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும். யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து மூலதனம் பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்கு. அப்போ எந்த விஷயத்துக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னா, உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மட்டும் பிரச்சனை. யாருக்கெல்லாம் சனி திசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு. அது கூட இப்போ இந்த சனிப்பயிற்சிங்கிறது புள்ளி விவரமாக பார்க்கணும். இப்போ நம்ம லக்னத்துக்கு புள்ளி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து புதன் நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தில் உதாரணத்துக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா, இந்த சனி 5ஆம் இடத்துக்கு வர்றதுக்கே லேட் ஆகும். அப்போ அந்த புள்ளி விவரமாக இப்போ நம்மளுக்கு முதல் புள்ளி விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னா மட்டும்தான் இம்மிடியேட்டாக 5க்கு போகுதுன்னு அர்த்தம். 4 அர்த்தாஷ்டமி சனி விலகுதுன்னு அர்த்தம். அது இல்லாதவங்களுக்கு தள்ளி தள்ளி வர்றவங்களுக்கு அந்த சனியினுடைய மாற்ற காலங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போகும். பட் இந்த விஷயத்துல நம்ம இப்போ காமனாக எடுத்து பேசும்போது அகம் சார்ந்த நன்மைகள் நல்லா இருக்கு. புறம் சார்ந்த வகையில் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு மட்டும் சிரமத்தை கொடுக்குது. ஆனால் ஒரு கலை சார்ந்த தொழிலோ, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களோ, கன்சல்டிங் பிஸ்னஸோ, கமிஷன் தொகையோ, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களோ, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. படிக்கிற மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் நல்லா இருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள் தருணமாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் இது வந்து நல்ல அமைப்பு தான். இந்த ராகுவோட, சுக்கரனோட, புதனோட இந்த ஒரு மாசம் சேர்க்கை இருக்கு. 5 கிரக சேர்க்கை. அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அந்த ஒரு மாசத்துல மட்டும் இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கிறதுனால நமக்கு பதட்டப்பட்டு அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அல்லது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயத்துல ஆசைப்படுறது, ஏதோ ஒரு வகையில நம்ம கவர்ச்சிக்கு அடிமையாகி பழகிறது, பேசுறது, இதை மட்டும் இந்த ஒரு மாசத்துல ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்கன்னா எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.